என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வயது என்னவோ அதை உன் மனதில் நினைத்து உன் அம்மா வாராகியை மனதார வணங்கி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் சில விஷயங்களை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாராகி அம்மா உன்னுடைய இந்த வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் ஒவ்வொன்றாக சொல்லப் போகின்றேன். முதலில் இந்த வாராகி அம்மா உன்னுடைய இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்றேனா இல்லையா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் வந்திருந்தால் மட்டும்தான் நான் சொல்கின்ற இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கும். இதை நீ கேட்க முடியும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது அவர்கள் கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டும்தான் தெரியும். ஆனால் இது ஒரு அற்புதமான விஷயம் என்பதை இந்த வாராகி அம்மாவின் மீது உண்மையான அன்பையும் உண்மையான நம்பிக்கையும் யாரெல்லாம் என் மீது வைத்திருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதை உணர முடியும் என்பதை என் பிள்ளை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த வாராகி அம்மாவின் மீது என் பிள்ளை நீ முழுமையான நம்பிக்கை கொண்டு இந்த வாராகி அம்மா உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் இருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான நல்ல பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறவாதே. என் செல்ல குழந்தையே, இதை உறுதியாக உன்னிடம் சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நான் சொல்லும் இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. இதை நீ ஒருபோதும் தவற விடாதே. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதற்குத்தான் உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் இப்போது வந்திருக்கின்றேன். இப்பொழுது முக்கியமாக ஒரு சில விஷயத்தை மட்டும் உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன். பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்குளிர பார்க்கத்தான் போகின்றாய். அதனால் என் அன்பு குழந்தையே, அம்மா உனக்காக சொல்கின்ற இந்த வாக்கினை நீ சற்று கவனமாக கேட்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்திலிருந்து உன் வாழ்க்கையானது மீண்டும் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சமயமாக மாறிவிடப் போகிறது. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீ அதிகமாக நம்பிக்கை வைத்தவர்கள்தான் உன் முதுகில் குத்திவிட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்து கொடுத்தாய். உன்னுடைய உண்மையான அன்பையும் அவர் மீது வைத்திருந்தாய். ஆனால் இப்போது உன்னிடம் அன்பு பாசம் என்ற நாடகமாடி பணத்தை செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடமிருந்து பிடுங்கி சென்று விட்டு இப்போது எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை என்று ஒரு சில நபர்கள், அதுவும் நீ உயிருக்கு உயிராக நினைத்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்போது கெடுத்து விட்டார்கள். இது உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் உண்மைதான் தாயே என்று பதிவிடு. ஒரு சில விஷயத்தில் நீ எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெட்ட பெயர்தான் வந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு செய்யும் போதெல்லாம் புன்னகையோடு பல விஷயத்தை செய்வது போல அவர்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்து சுயநலமாக இருந்து உன்னை போல நல்லவன் யாரும் இல்லை என்று சொல்லி உன்னிடம் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் கச்சிதமாக முடிந்த பிறகு இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதையெல்லாம் நீ செய்துவிட்டால் போதுமா என்று உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அசிங்கப்படுத்தினார்கள். என் தங்க பிள்ளை, உன் அம்மா நான் சொல்வது உண்மைதானே? பிறகு என் செல்ல பிள்ளை ஒரு சில நபருக்கு பாவம் என்று நினைத்து ஒரு சில உதவிகளை செய்தாய்.
உன்னிடம் இல்லை என்றாலும் அவர்கள் நம்மிடம் கேட்டு விட்டார்களே, அவர்களிடம் பழகிவிட்டோமே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், துன்பத்தில் இருக்கின்றார்கள். என்னுடைய கஷ்டத்தை விட அவர்களுடைய கஷ்டம்தான் பெரிதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து உன் தகுதியையும் மீறி அவர்களுக்கு மிக பெரிய உதவிகளையும் செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ இன்று உனக்கு மிகப்பெரிய குழியை பறித்து விட்டார்கள். அதில் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு தேவையில்லாத சப்பையான காரணங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னையும் நீ எதிரி என்று தூக்கி எறிந்துவிட்டு அவதூறாக பேசுகின்றார்கள். அப்படியெல்லாம் என் அன்பு பிள்ளை, நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் எப்போதும் நீ செய்ததில்லை. வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் உனக்கு எப்படி வருகிறது என்று தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது மட்டுமே செய்து நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயமும் உன் வாழ்க்கையில் அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உறவுகளின் பிரிவுகளையும் உறவுகளின் மிகப்பெரிய துரோகத்தையும் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் என் பிள்ளை, நீ திருந்துகின்றாயா? இல்லை. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்டு பிறகு அவர்களிடமே கெட்ட பெயரும் வாங்கிக் கொள்வது உனக்கு பழகிவிட்டது. நீ எப்பொழுதுதான் திருந்த போகின்றாயோ உன் அம்மா எனக்கே புரியவில்லை. இந்த கேடுகெட்ட மனிதர்கள் சொல்வதையெல்லாம் நீ கேட்டு என் பிள்ளை, நீ இப்போது மிகவும் விரக்தியில் இருக்கின்றாய் அல்லவா? அந்த விரக்தியில்தான் என்னுடைய இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ உண்மையானவன் நேர்மையானவன் என்று உன் அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் நான் இப்பொழுது உன் இல்லத்தை தேடி உன் உள்ளத்தை தேடி நான் வந்திருக்கின்றேன். நீ செய்தது அனைத்தும் தர்மம், நீ செய்தது அனைத்தும் உண்மை. நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் இந்த வாராகி அம்மாவின் அன்பு பாசமும் உன் மீது நீடித்திருக்கிறது. இந்த கேடுகட்ட மனிதர்கள் எல்லாம் நீ செய்த நன்றியை மறந்துவிட்டாலும் என்னுடைய அன்பு குழந்தையே, இந்த வாராகி அம்மா எப்போதும் உன்னோடு தான் இருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், யாரை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன்னை உயர்த்தி வைப்பதற்காகவும் நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் நான் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். அதுபோல உன் மீது வீண்பழி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்று உன்னை அவதூறாக பேசியவர்களும் உன்னை அலட்சியம் செய்தவர்களும் நீ கண்ணீர் சிந்துவதற்கு காரணமானவர்களும் அவர்கள் அனைவருக்கும் இந்த வாராகி அம்மா சர்வ நிச்சயமாக பதிலடி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி எப்போதும் உனக்கு துணையாக இருந்து என்னுடைய ஆசிகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். இப்பொழுது நீ மிகவும் மன வருத்தத்தோடு இருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் உனக்காக உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். புரிகிறதா? நான் ஏன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் இப்பொழுது புரிகிறதா? என் செல்ல குழந்தையே, நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லிவிடுகின்றேன். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதையும் நான் சொல்லிவிடுகின்றேன். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் பிள்ளை, நீ உண்மையாக இருப்பதால் தான் நான் உன் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாராகி அம்மா யாருக்கும் பொய்யான வாக்குகளை ஒருபோதும் சொல்வது கிடையாது. என் செல்ல குழந்தையே, ஒவ்வொரு நிமிடமும் நான் நல்லது மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நன்றி கெட்ட மனிதர்கள் எல்லாம் என்னுடைய நன்றியெல்லாம் மறந்து இப்படி உனக்கு வேதனையை கொடுக்கின்றார்கள் அல்லவா? என் பிள்ளை, நீ உனக்கான நியாயத்தை கேட்கின்றாய் அல்லவா?
உனக்கான நியாயம் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த அம்மா உன்னோடு இருக்கும்போது உனக்கென்ன கவலை என்று நீ தைரியமாக இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும். அதை நீ கேட்ட பிறகு நீ எழுந்து உன்னுடைய கடமைகளை செய்தால் போதும். உனக்கு மன வருத்தமாக இருந்தால் நீ இந்த வாராகி அம்மாவின் சன்னதிக்கு வா. உனக்காக நான் எப்போதும் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கோவிலிற்கு வந்து நீ ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்துவிட்டு போ. நீ உன் வாழ்க்கையில் நினைத்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ நடக்கக்கூடிய பாதையில் வழிகளே இல்லை என்றாலும் இந்த வாராகி அம்மா உனக்கான வெற்றி பாதையை நான் அமைத்து தரப்போகின்றேன். என் அன்பு குழந்தையே, நல்லபடியாக வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உன்னை மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன். என் செல்ல குழந்தையே, இந்த வாராகி அம்மாவை நம்பி வருபவர்களை நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது என் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து கொண்டு இது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, உன் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா அலட்சியமாக நினைத்து நீ வரக்கூடாது. என் தங்க பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கும்போது உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல் பாதுகாப்பேன். ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன்னை கரை சேர்ப்பேன். உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி விடையலாக மாறும். என் தங்க பிள்ளையே, நீ இழந்த சந்தோஷத்தை எல்லாம் மீண்டும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். அது மட்டுமல்ல, நீ உன் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு உன்னை விட்டு நிரந்தரமாக விலகப் போகின்றார்கள். உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் உன்னை தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருத்தப்பட்டு உன் வழியில் திரும்பவும் குறுக்கிட மாட்டார்கள். உனக்கு கெடுதல் செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் உன் காலடியில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள். உன்னுடைய சொத்துக்களையும் பணத்தையும் எதற்காக பிடுங்கி சென்றோம் என்று வருத்தப்பட போகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் உனக்கு செய்த பாவத்திற்காக மிகப்பெரிய தண்டனையை அனுபவிக்கத்தான் போகின்றார்கள். அது உன் கண் முன்னால் தான் நடக்கப் போகிறது. உன்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் இப்பொழுது முடிய போகிறது. உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிவிட்டது. உன்னை ஏமாற்றியவர்கள் நீ மன்னிப்பதும் உன்னுடைய விருப்பம். அவர்கள் எதை விதைத்தார்களோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். உன்னுடைய சொத்துக்கள் பணம் என்ற நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக வந்து சேரும். என் தங்க பிள்ளையே, இந்த சமயத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் உன்னுடைய அன்புக்காக உன்னை தேடி வரவில்லை. உன்னுடைய வெற்றியை பறிப்பதற்காக மீண்டும் உன்னிடம் வருவார்கள். இந்த விஷயம் உன்னுடைய எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது. உனக்கு இனிமேல் நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னை அழிக்க இனி எவராலும் முடியாது. உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கப் போகிறது. உன்னிடம் உனக்கான வெற்றியையும் புகழும் வந்த பிறகு யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை போற்றுபவர்களாக மாறப்போகின்றார்கள். அதை பற்றி ஒருபோதும் நீ சிந்திக்காதே. அவர்கள் யார் என்பதையும் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நீ மறவாதே. என் தங்க பிள்ளையே, உனக்கான இந்த வெற்றியை நான் சாதாரணமாக ஒன்றும் உனக்கு கொடுக்கவில்லை. இதற்காக நீ எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ கடந்து வந்தாய். எப்பேற்பட்ட போராட்டங்களை சந்தித்து வந்தாய். அதற்கான பலன்களைத்தான் நான் இப்போது உனக்கு கொடுக்க போகின்றேன். இனி
ஒவ்வொரு விஷயத்திலும் பல முன்னேற்றத்தை தான் காணப்போகின்றாய். இனி இந்த வாராகி அம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல், நல்லதே நடக்கும்.